உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு அஸ்ட்ரோடிவைனுக்கு நிறைய பேசி. ஓகே, இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷலா, யூனிக்கா, வித்தியாசமா, எக்ஸ்க்ளூசிவா 2026 வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இல்ல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க இந்த எண்ணில் பிறந்திருந்தால் வரக்கூடிய 2026 உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறது, இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னெல்லாம் நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நியூமராலஜி பலாபலங்கள் பார்க்க போறோம். எதுக்கு இந்த நியூமராலஜி பலன்கள்? எப்பயும் நீங்க ராசி பலன் தானே மேடம் சொல்வீங்க, என்ன புதுசா நியூமராலஜி எல்லாம் சொல்றீங்கன்னா, நிறைய வந்த தகவல் எல்லாம் மேடம் நான் மேச ராசி, ரிஷப ராசி, ஓகே எங்களுக்கு ராசி தெரியல, எங்களுக்கு நட்சத்திரம் தெரியல, நாங்க வேற மதம் வேற மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு அது எப்படி ஒத்து போகும், எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்ற போது நிறைய என்கொயரி வந்தது. அதனாலதான் இந்த ஒரு முயற்சி உங்களுக்காக. எல்லாமே யூனிவர்ஸ்குள் தான் இருக்கு அப்படின்ற போது எல்லாருமே யாராக இருந்தாலுமே 9 கிரகத்தின் ஆளுமைக்குள் தான் இயங்க போகிறார்கள். அது எல்லாருமே அறிஞ்சு விடாது. அமெரிக்கால இருந்தாலும் சரி, ஜப்பான்ல இருந்தாலும் சரி, சிங்கப்பூரா இருந்தாலும் சரி, துபாயா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த 9 கோள்களின் ஆதிக்கத்துக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தினம்தோறும். அந்த வகையில இந்த 9 கோள்களுக்குமான 9 எண்கள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வியல் எண்களாக இருக்கிறது. நீங்க 1ஆம் தேதி போறனாலும் சரி, நீங்க 10ஆம் தேதி போறனாலும் சரி, நீங்க 15ஆம் தேதி எல்லாமே இந்த 9 கிரகங்களுக்குள் தான் இயங்க போகுது. அப்படின்ற அடிப்படையில நீங்க பிறந்த தேதியில உங்களுக்கான ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, இந்த பிறக்கக்கூடிய 2026 வருடம் நீங்க 1ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், 2ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், 3ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து 9 எண்களுக்கும் உரிய நபர்களுடைய பொது பலாபலன்கள் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 8ஆம் எண்காரர்களுக்கு என்னெல்லாம் பண்ணாலும் அதேதான் அப்படின்ற மாதிரியே புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய என் மனதுக்கு பிடித்த 8ஆம் எண்காரர்களே, அப்படியே வாங்க. எப்படி இருக்க போகுது இந்த 2026 வருடம் அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, எண்ணியதெல்லாம் ஈடேற போகுது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி விஸ்வரூப வெற்றி தான். இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த 8 அப்படின்னாலே சனியோட ஆதிக்கத்துக்குள் வரும். மற்றபடி சனி குருவோட பார்வையில இருக்காரு. ஒரு அஸ்ட்ராலஜரா, ஒரு ரிசர்ச்சரா சொல்லணும் அப்படின்னா 8ஆம் எண்காரர்களுக்கு இந்த தடவை கவலையெல்லாம் மறந்து எண்ணியதெல்லாம் ஈடேற போகிறது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இந்த அம்மா துண்டெல்லாம் இல்ல, எல்லாம் பெருசு தான். வாங்குறதெல்லாம் பெருசு, வைக்கிறதெல்லாம் பெருசுன்ற மாதிரி தினமும் நிறைய நல்ல காரியங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக காத்திருக்கிறது. உழைப்பு அப்படின்னாலே இசிக்கோல் 8ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு. எப்பயுமே உழைப்பால் அடுத்தவர்களை வசீகரிக்கக்கூடியவர்கள், உள்ளன்போடு அடுத்தவர்களை வசீகரிக்கக்கூடியவர்களா இந்த 8ஆம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனா அமைதியா உட்காந்து நான் சொல்ல அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குற ஆட்களும் இந்த 8ஆம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட 8ஆம் எண்ணை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 5 விஷயங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் எண்ணியதெல்லாம் ஈடேற போகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைச்ச மாதிரியே நடக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ட் பில்ட் பண்ண போறீங்க. ரொம்ப டிலே ஆயிட்டே போகுது, ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, எப்பதான் இது நடக்குமோ தெரியல நினைச்சிட்டு இழுத்துட்டு இருந்ததெல்லாம் டக்கு 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 டக்குன்னு கைக்கு வரப்போகுது. திடீர்னு ஊருக்குள்ள ஒரு நாட்டாம மாதிரி ஒரு பெரிய ஆள் மாதிரி ஆக போறீங்க. நீங்க ஒண்ணும் இல்லை அப்படிலாம் இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தா கூட நீங்க பெரிய ஆளா உங்களுக்கு திடீர்னு ஒரு பதவி உங்களை தேடி ஒரு விஷயம் வர்றது எல்லாம் இந்த சனி ஆதிக்கம் இருக்க எல்லாருக்குமே அதான் நடப்போகுது. உங்களுடைய பேரெண் கூட்டி 8 வந்தாலும் சரி, இல்ல டேட் ஆஃப் பர்த் 8 வந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய நீங்க மகரம் கும்பம் எதாக இருந்தாலும் சரி, இந்த சனியோட ஆதிக்கம் எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கிறது. அது எஸ்பெஷலி 8ஆம் எண்ணை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு பொருளாதார தன்னிறைவு அடைய போறீங்க. ரொம்ப செலவாயிட்டே இருக்கு, ரொம்ப பிரச்சனை ஆயிட்டீங்கன்னா இந்த வாகனம் அப்படின்றது மாதிரியான ஒரு கிரேஸ் 8ஆம் எண்களுக்காரங்க மாதிரி வேற யாருக்கும் இருக்காது. இந்த அதெல்லாம் நடக்க போகுது. நிறைய ஊருக்கு உழைக்கக்கூடிய தொழில் செய்ய போறீங்க. நிறைய பேருக்கு இந்த விழுந்து அடுத்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரப்போகுது. எஸ்பெஷலி கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில், முருகன் வழிபாடு பண்றது, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருது, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது, இல்ல திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருக்கிறது. கடலோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய தண்ணியோட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருது. நிறைய பேருக்கு உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மரம் இல்ல ஏதோ ஒரு ஓடையை தாண்டி ஒரு வயல்வெளியை தாண்டி உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கான அமைப்பு அப்படி இருந்தாலும் நீங்க 8ஆம் எண்ணில பிறந்திருப்பீங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு. நிறைய பேர் வீட்டுல கிணறு இருக்கிறது, தண்ணி தொட்டி இருக்கிறது, தண்ணியோட இருக்கிறது. இந்த காரணம் இல்லாம 8ஆம் எண்ணில பிறக்க முடியும். ஏன்னா எப்படி ஒரு நட்சத்திரத்துல பிறக்க முடியும், 8ஆம் எண் பிறப்பதற்கான ஒரு நியதி இருக்கு, நிறைய இருக்கு. இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த 8ஆம் எண்காரர்களுக்கு நிறைய தெய்வ அனுகூலங்கள் கிடைக்க போகுது. தெய்வ காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. ஒரு மாதிரி விரக்தியா இருந்த அமைப்பெல்லாம் மாறி வாழ்ந்துடணும், வாழ்ந்து காட்டினுன்ற எண்ணம் வரும். சோ நான் சொல்றது புரியுது. இது வரைக்கும் என்ன பண்ணாலும் முடியல அப்படின்ற அமைப்பெல்லாம் மாறி இவங்க முன்னாடி நம்ம முழுந்துடக்கூடாது அப்படின்னு அடுத்தவங்க எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நம்ம தாடி வச்சுட்டு அப்படி இப்படி சுத்தி இருப்போம். நிறைய XYZ எல்லாம் வந்துட்டு போயிருக்கோம். நம்மளுக்கு நிறைய பேருக்கு என்ன சொல்றது, கொஞ்சம் ஏன்னா 8ஆம் எண் போன வருஷம் நிஜமாவே கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. நிறைய பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கோம். இல்ல பிரிந்திருக்கக்கூடிய அமைப்பு ஒரு 5-6 வருஷமாவே கிரியேட் பண்ணியிருந்திருக்கோம். அப்படிலாம் பார்த்தோன்னா இந்த தடவை திரும்ப புதிய மறுமணத்திற்காக ஒரு அமைப்பு இல்ல புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு. இப்படியே இருந்தா எப்படி, நம்மளும் இருக்கணும்ல, நம்மள நம்ம பாத்துக்கணும்ன்ற உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உத்வேகம் வெளியில வருது. ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கும்போது எப்பயுமே அது எந்த கிரகமா இருந்தாலும் அது ஒரு உள்ளார்ந்த தன்மைக்குள் வெளிப்படும். அப்படிலாம் பார்த்தா சனி இந்த குருவோட பார்வையில சூப்பரா இருக்காரு. என்ன மேடம் நியூமராலஜின்னு சொல்லிட்டு ஜோதிடம்
சொல்றீங்கன்னா எல்லாமே ஒன்றுக்குள் ஒன்று இணைவு தான். நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம நிறைய வரக்கூடிய எபிசோட்ல அஸ்ட்ரோ டிவைன்ல பேசதான் போறோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களை நோக்கி காத்திருக்கிறதா. ஆனா இந்த வகையில இந்த 8ஆம் எண்காரர்களுக்கு எண்ணியதெல்லாம் ஈடேற போகிறது. சரி வாங்க, 8ஆம் எண் படிக்கிற பிள்ளைகளா இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படின்னா, இந்த தடவை மேக்ஸ்ல பிச்சு உதறுவீங்க. சூப்பரா சோம்பேறித்தனமா இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி சுறுசுறுப்பா மாறப்படுவீங்க. 8ஆம் நம்பர்ல தான் போறது. அந்த நம்பர்ல ஏதாவது ஒரு வாங்கிப்ப அப்படின்ற மாதிரி போன் நம்பர்ல அந்த 8ஆம் நம்பர்ல எடுப்பீங்க. நீங்க 8 வர்ற மாதிரி இல்ல அந்த உங்களோட போன் நம்பர்ல 8 இருக்கிற மாதிரியான எண்ணெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த தடவை இல்ல இப்ப இருக்கிற ஆட்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். சோ நிறைய 8ஆம் எண்காரர்களுக்கு இந்த தடவை 8வது உயரத்தை எட்ட போகிறீர்கள். படிக்கிற பிள்ளைங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி தரமா படிக்காம ஒரு மாதிரி டல்லா படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த வருடம் படிப்பின் மேல் ஒரு ஆர்வம் வந்து அவங்களே படிப்பாங்க. நிறைய வந்து டியூஷன் போயிட்டு நிறைய வந்து பணம் கொடுத்துமே ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன பிள்ளைங்களா இந்த தடவை அப்படியே வந்து அவர்களாகவே சமத்த பிள்ளைய உட்காந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு இருக்கு. அது எஸ்பெஷலி இந்த மேக்ஸ் பாடத்துல இந்த சமூக அறிவியல் விஷயத்துல எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. என் பிள்ளைக்கு சோசியலே வர மாட்டேன். இந்த தடவை பிள்ளைங்க சோசியல் சூப்பரா மார்க் எடுக்கும். சமூகம் சார்ந்த விஷயத்திற்குள்ள இந்த 8ஆம் இடம் ரொம்ப அழகா இயங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை இருக்கு. சின்ன குழந்தையா இருந்தா கூட ஒரு கடையில பாட்டி ஹெல்ப் பண்ண, ஒரு தாத்தா ஹெல்ப் பண்ண, ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஹெல்பிங் தன்மையோடு இந்த தடவை குழந்தைங்களா வந்து அப்படியே குழந்தைங்களை பார்த்து நீங்க பூரிக்க போறீங்க. அந்த அளவுக்கு 8ஆம் எண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு இந்த தடவை மிகுந்த சந்தோஷம் தரக்கூடிய வேலைகள் எல்லாம் அவர்கள் பண்ணுவார்கள். அவர்களுடைய சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில். அப்படி இல்லாட்டி சுயத்தில் ஒரு இழுக்கு கவனமா இருக்கணும். பிள்ளைகள் பற்றிய கவலை 8ஆம் எண்ணை குழந்தையா வைத்திருக்கக்கூடிய அம்மாக்கள் கொஞ்சம் அவர்களை பற்றிய கவலைகள் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. உங்களுக்கு அம்மாவை பத்தி கவலை இருக்கும். அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்றாங்களேன்ற மாதிரி இருக்கும். சோ எல்லாம் உங்களால தானே சொல்றாங்க, அதை மட்டும் பாத்துக்கோங்க போதும். 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய 8ஆம் எண்ணை சேர்ந்தவர்களுக்கு இந்த தடவை எண்ணியதெல்லாம் ஈடேற போகுது. எல்லாமே நடக்க போகுது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து வேலை மாற்றம் கிடைக்க போகுது. வேற இடத்துக்கு மாற போறீங்க, வேற ஊருக்கு மாற போறீங்க. ரொம்ப நாளா நான் வந்து வேற ஜாப் தேடிட்டே இருந்தேன் அப்படின்றவங்களுக்கு ஜாப் கிடைக்க போகுது. நிறைய உடல் ரீதியான சில விஷயங்கள், நிறைய திடீர்னு யோகா ஜாயின் பண்றேன், ஜிம்முக்கு ஜாயின் பண்றேன், பிசிக்கலா நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த உங்க உடல் சார்ந்து திடீர்னு வந்து இந்த நியூ இயர் விஷயமா நான் வந்து என்னோட ஹெல்த்தை பாத்துக்க போறேன்ற மாதிரி இந்த வயது ஒருத்தவர்களுக்கு நிறைய உங்களுடைய உடல் சார்ந்த இயங்குவீங்க. ஜிம் மாஸ்டருக்குலாம் லாபம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே வாங்க, 40 வயதுல இருந்து 60 வயது தாண்டி 8ஆம் எண்ணை சேர்ந்தவர்களுக்கு இந்த தடவை எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு கர்மா காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கர்மா பண்றதுக்கான யோகம் இருக்கு, இல்ல கர்மா தீர்வதற்கான யோகங்கள் இருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு முன்னோர்களுக்கு முதலுக்கு எதுவும் கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த தடவை தயவு செஞ்சு அதுக்கான வழிமுறையை கேட்டு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கான கருமிகள் கழியறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. நம்புறதும் நம்பாதும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். பட் ஸ்டில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதனால நான் சொல்றேன், கொஞ்சம் கர்மா சார்ந்த விஷயங்கள்ல இயங்குறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு உங்களுடைய அப்பா அம்மா, அதாவது நீங்க 40-60 வயது உங்களுடைய அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. உங்களுடைய உடல்நலத்திலும் ரொம்ப மிகுந்த கவனம். முட்டி வலியில அவஸ்தப்படுறது, முட்டி வலிக்கிறது, பாதம் வலிக்கிறது, இடுப்புல L1 L2 வலிக்கிறது, இதுதான் பெரிய இந்த வருடம் ஃபுல்லாமே கொஞ்சம் முட்டி வலி, பாத வலி, காஃப் மசில், இடுப்பு இதனாலுமே ரொம்ப படுத்தலா இருக்கும். இந்த தடவை போய் பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். திடீர்னு வராதவங்களுக்கு எல்லாம் சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அப்படியே பூசின மாதிரி ஆவீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஞானம் வந்துடும். இனிமே என்ன, அதான் எல்லாம் அனுபவிச்சாச்சுல போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் போவீங்க. ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு மனநிறைவெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 8ஆம் எண்ணில் பிறந்த இந்த வயது ஒத்தவர்களுக்கு இருக்கு. ஓகே, நீங்க 17ஆம் எண்ணில் பிறந்த படிக்கிற பிள்ளையா இருந்து இந்த 1 கொஞ்சம் சூரியன் கேது காம்பினேஷன் ஆல்ரெடி அதுவுமே அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா 5ஆம் இடத்துல ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணுவீங்க. ரொம்ப டீப்பா உட்காந்து படிப்பீங்க. புரிஞ்சு படின்னு தானே சொன்னா, அதுக்கு நீ இப்படியா புரிஞ்சுக்க சொன்னாங்கன்னு அம்மா சொல்ற மாதிரி உட்காந்து எனக்கு சம்டைம்ஸ் எனக்கு புரியல பிள்ளைங்க எல்லாம் வந்து கதை சொல்லுவாங்க. வேற வழி இல்ல, மக்கள் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இந்த கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய திறமையில் அவர்கள் கொஞ்சம் கம்மியாக இருப்பார்கள். இல்ல ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணி கேள்வி ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா எஸ்பெஷலி யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ, யாரெல்லாம் வந்து இந்து சமய அறநிலைத்துறை மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்களோ, கோவில்கள் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்றீங்களோ, கலைகள் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்றீங்களோ, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்றீங்களோ, யாரெல்லாம் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து அழகு சம்பந்தப்பட்ட இந்த ஆடி ஒர்க் எல்லாம் பண்றீங்களோ, அவங்களுக்குலாம் சூப்பரான டைம் பீரியட், அல்டிமேட்டா இருக்கு, செம்மையா இருக்கு இந்த தடவை. ஓகே, இதை படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கவங்களுக்கும் அதே கிட்டத்தட்ட அப்படிதான். எல்லா விஷயத்திலுமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 60 வயதுல இருந்து 80 வயது இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னா 40 வயது தாண்டிக்கோங்க. 40 வயதுல இருந்து 80 வயதுக்கு எடுத்துக்கோங்க. நான் 8ஆம் எண்காரெல்லாம் ரொம்ப தீர்காயுள் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் இந்த உங்களுக்கான களம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்க பேச்சுக்கான ஒரு ஆளுமை கிடைக்க போகுது. நீங்க சொன்னா ஒரு 4 பேர் கேட்பாங்க. நீங்க சொல்ற இடத்துல இருப்பீங்க. நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க. லைஃப் பத்தியான ஒரு முழு விஷன் அடுத்தவர்களுக்கு நீங்கள் காட்டுவீர்கள். இப்படி இருந்தா நல்லது, இப்படி இருந்தா கெட்டது, நான் இப்படி போயிட்டேன், இப்படி போகாதன்ற மாதிரி உங்களுடைய அட்வைஸ் மூலமாக நிறைய பேர் வளருவாங்க. உங்க அட்வைஸ் நிறைய பேர் இந்த உயர்த்தும். அதே மாதிரி நிறைய பேர் அட்வைஸை கேட்டு இந்த உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்துவீங்க. சோ இந்த நிறைய கேட்டலும் கொடுத்தலுமாக உங்களுக்கு நகர காத்திருக்கிறது. ஓகே,
நீங்க 26ஆம் தேதி பிறந்திருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்கள் அப்படின்ற பட்சத்துல படிக்கிற பிள்ளைங்க வேற லெவல் மாஸ் காட்டுவீங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் அந்த ஆல்மோஸ்ட் உங்க அமைப்பின் மூலமாக உங்க அம்மா அப்பா வீடு வாங்குறது இடம் வாங்குறதுன்ற மாதிரியான தன்மைக்குள் போவார்கள். உங்க அமைப்பின் மூலமாக உங்க அம்மா அப்பாக்கு இந்த ஒரு நல்ல செல்வாக்கும் கிடைக்கும். எஸ்பெஷலி அம்மாக்கு நல்ல இருக்கிறது, அம்மா திடீர்னு கிளாஸுக்கு போறது, அம்மா திடீர்னு வந்து தையல் கத்துக்கிறது, அம்மா திடீர்னு வந்து பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்றது, அந்த மாதிரி இந்த தடவை அவங்க அம்மாக்கள் சார்ந்த விஷயங்கள் இயங்க போகுது. நல்லா இருக்கு. இந்த வயது ஒத்த குழந்தைங்க படிக்கிறதுமே சூப்பரா படிப்பீங்க. மூட் ஸ்விங் மட்டும் வராம பாத்துக்கோங்க. நீங்களா போட்டு ஒரு மாதிரி அப்படியா இப்படியா எனக்கு மட்டும் ஏன் வரலன்ற மாதிரியே போகும். ஒரு 6 மாதங்கள் தான், 6 மாதங்கள் கடந்து விட்டதுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்க போறீங்க. ஓகே. 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய 8ஆம் எண்ணை சேர்ந்தவர்கள், அது எஸ்பெஷலி 26ஆம் தேதியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமை தான். தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி ரொம்ப கவனமா இருங்க, பேச்சுல நிதானமா இருங்க. எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசிட்டோம்னா அப்புறம் நம்ம வருத்தப்படுவோம். அதே மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுறது, இந்த வேகம் வந்துடும். ஏன்னா இந்த ஆல்மோஸ்ட் இந்த 6-2 நான் சொல்ற மாதிரி இந்த சுக்கிரன் சந்திரன் எல்லாமே கொஞ்சம் சுகமா வாழ வேண்டும்ன்ற மாதிரியான எண்ணத்தை மனதுக்குள் விதைக்கும் போது அந்த இடம் அடி வாங்கும் போது கொஞ்சம் கவலையாகும். தூக்கத்துல பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தூங்க முடியாம இருக்கிறது எல்லாமே இருக்கான, ஏன் தூங்க முடியலன்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் போறதுக்கெல்லாம் அமைப்பு சில பேர்களுக்கு உண்டு, எல்லாருக்குள்ள சில பேர்களுக்கு இருக்கும். கவனமா இருக்கணும். பேச்சுவார்த்தையிலும் கொடுக்கல் வாங்கலிலும் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டிலும் தயவு செஞ்சு கவனம். இல்லாட்டி கமிட்மெண்ட் முடிக்க முடியாத நிலைமை இருக்கு, கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளும். இங்க 40 வயதிலிருந்து 60 வயது அதுக்கு மேற்கக்கூடிய 8ஆம் எண்ணை சேர்ந்து, அதுவும் எஸ்பெஷலி 26ஆம் தேதியை சேர்ந்த ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாகும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணுவீங்க. ரொம்ப வருஷமா இழுத்துட்டு இருந்த வீடு, இடம், பஞ்சாயத்து எல்லாம் முடிவுக்கு வரும். உங்க கையில உங்களுக்குன்னு தீர்ப்புகள் வந்து சாதகமா மாறும். உங்களுக்குன்னு சில விஷயத்தை வந்து மேற்கொள்வீர்கள். நிறைய பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்கும், பிள்ளைகள் மூலமாக ஒரு தன்னிறைவு கிடைக்கும். நல்லா இருக்கு. பெருசா ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். எடுத்து வைக்கிற எல்லா அடியும் விஸ்வரூப வெற்றிதான் இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே. கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 8ஆம் எண்ணில் பிறந்த 8ஆம் எண் சேர்க்கையில் பிறந்த நபர்களுக்கு, மக்களுக்கு இந்த தடவை எண்ணியதெல்லாம் ஈடேறும். ஆல்மோஸ்ட் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணப்படுவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்குவதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த வருடம் உங்களுக்கான லக் சைன் என்னவாக இருக்கும், என்ன நம்பர் வந்து உங்களுக்கு அழகா இயங்கும், ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறது நீங்க தேவைப்படுற மாதிரியே அப்படி ஈர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களே. ஆனால் 5885 5885 இந்த நம்பரை வந்து அதிகமா பயன்படுத்துங்க. உங்களுடைய இந்த இடத்துல 5885 எழுதிக்கோங்க. இல்லை உங்களுடைய நோட்லயோ இல்லை உங்களோட இடத்துல ஏதோ ஒரு இடத்துல 5885 எடுத்துக்கோங்க. நிறைய இந்த நம்பரை பார்த்துட்டே இருங்க, நம்பரை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 21 நாள் இந்த நம்பரை வைத்துக்கொண்டு உங்களுக்கான விஷயங்களை எழுதி வைத்து தேவைகளை பூர்த்தி செய்தால் கண்டிப்பாக 21 நாளுக்குள்ள நீங்கள் நினைச்ச மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகளை அந்த தேவதை எண்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே. இந்த நீங்க என்ன அதிகமா பார்ப்பீங்கன்னா 12 12 11 11 66 77 இதெல்லாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் உங்க கண்ணில் படும். அதே மாதிரி 369 இந்த தடவை கண்ணில் படும். 8ஆம் எண்ணை சேர்ந்தவர்களுக்கு அப்ப என்ன அர்த்தம், இதெல்லாம் வந்து 369 யூனிவர்ஸ் 8ன்றது இன்ஃபினிட்டிவ்ங்க. ரொம்ப ஒரு மாதிரியான ஷார்ப்பான கத்தி. அந்த 8 அதை எப்படி ஹேண்டில் பண்றோன்றதை பொறுத்து இருக்கு. நிறைய ஜெயிச்சவங்க 8ஆம் நம்பர்ல இருப்பாங்க, அதே சமயம் நிறைய தோத்தவர்களும் 8ஆம் நம்பர்ல இருப்பாங்க. சோ இந்த 8 நீங்க எப்படி கையாளுகிறீர்கள், எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அதை எப்படி ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கான வாழ்வில். எல்லாருக்கும் ஒரே தாங்க, எல்லாத்துக்கும் ஒரே 24 மணி நேரம் தான். ஒருத்தவங்க எப்படி பணக்காரங்களா, ஒருத்தவங்க எப்படி ஏழையா இருக்காங்க. ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் தாண்டி அவர்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது எந்த விதத்துல உழைக்கணும்ன்றது தெரிஞ்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சிட்டோம்னா நம்ம தான் பெஸ்ட். சோ இந்த எண்கள் உங்களுக்கான ஆக்டிவேஷன் எண்களாக இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கான எண்ணங்கள் ஈடேறும் என்பதற்கான சமிக்கைகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். சோ 8ஆம் எண்காரர்களுக்கு இந்த தடவை எண்ணியதெல்லாம் ஈடேறக்கூடிய காலமாகத்தான் பிறக்க காத்திருக்கிறது 2026 வருட ஆங்கில புத்தாண்டு.